ஆகஸ்ட் 26 இந்திய கடற்படை வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். விசாகப்பட்டினத்தில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 2 அதிநவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படைக்கு கிடைக்க போகுது. ஒன்று உதயகிரி F-35, இன்னொன்று ஹிமகிரி F-34. இந்த அதிநவீன போர்க்கப்பல்கள் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இந்திய கடற்படைக்கு கிடைக்க போகுது. இந்த நியூஸை பற்றி தான் கைஸ் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் சாதாரணமாக நடக்கிறதில்ல. இது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக 2 முக்கியமான பெரிய போர்க்கப்பல்கள் ஒரே நேரத்தில் கடற்படைக்கு கிடைக்க போகுது. இந்த வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு கம்பெனியோட உழைப்பு இருக்கு. அது இல்லாமல் 4000 பேர் நேரடியாக இந்த ப்ராஜெக்டில் ஈடுபட்டிருக்காங்க. மறைமுகமாக 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதனால தான் கைஸ் நம்ம இந்தியாவிலேயே ஒரு பொருளை தயாரிக்கணுங்கிறோம். இது மேட் இன் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தோட முக்கியமான வெற்றி. இப்போ கைஸ் இந்த 2 கப்பல்களையும் எந்தெந்த கம்பெனி உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உதயகிரி மும்பையில் இருக்கிற MDL மசகான் டார்க் ஷிப்யார்ட் லிமிடெட் தான் கைஸ் இந்த P-17A ஸ்டெல்த் பிரிகேட்டை உருவாக்கி இருக்காங்க. இது வந்து கைஸ் அவங்களுக்கு 2வது கப்பல். ஏற்கனவே ஒன்று உருவாக்கிட்டாங்க. இப்போ ரீமகிரியை பற்றி பார்க்கலாம். ரீமகிரி கொல்கட்டாவில் உருவாக்கி இருக்காங்க. இதை GRST பிரைவேட் லிமிடெட் தான் கைஸ் உருவாக்கி இருக்காங்க. இது இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான். இந்த உதயகிரி ஃப்ரிகேட்டில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இந்தியாவோட நேவி வார்ஷிப் டிசைனர் பூரோவோட 100வது டிசைன் கைஸ் இது. இப்போ கைஸ் நம்ம முன்னாடி இருந்த போர்க்கப்பல்களை விட இப்போ வந்து நம்ம பெஸ்ட்டாக தான் உருவாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த P-17A ஸ்டெல்த் ஃப்ரிகேட் 6700 டன் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த சிவாலிக் ஃப்ரிகேட் இவ்வளோ வெயிட் இருக்காது. இதை விட 5 மடங்கு பெரிய ஃப்ரிகேட்டை தான் கைஸ் நம்ம இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் இருக்கிற ஸ்டெல்த் டெக்னாலஜி ரேடார் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஸ்டீல் ஸ்டெல்த் டிசைன் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கப்பலோட ஸ்பீடை தீர்மானிக்கிறது இன்ஜின் தான் கைஸ். இப்போ இன்ஜினோட பவரை பற்றி பார்க்கலாம். இன்டெகிரேட்டட் டீசல் ஆர் கேஸ் ப்ரொபல்சர், அதாவது கைஸ் இதில் டீசல் இன்ஜினையும் பொருத்த முடியும். அதே நேரத்தில் கேஸ் டர்பைனையும் இதில் யூஸ் பண்ண முடியும். கேஸ் டர்பைனையும் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கைஸ் இதை உருவாக்கி இருக்காங்க. இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக இதை ஃபுல்லாக கைஸ் டிஜிட்டலாக மாற்றிருக்காங்க. ஓகே, ஒரு போர்க்கப்பலோட பலத்தை தீர்மானிக்கிறது அதோட வெப்பன்ஸ் மட்டும்தான். இது போர்க்கப்பலுக்கு மட்டும் பொருந்தாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்படி இதில் என்னென்ன வெப்பன்ஸ் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பல் இன்னும் வரல கைஸ். அதனால வந்து இதில் என்னென்ன ஏவுகணைகள் இருக்குன்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல. ஆனால் என்னென்ன டைப்பில் ஏவுகணைகள் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சோனிக் ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் இருக்கும். மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருக்கும். 76 mm MR கன் இருக்கு. அப்புறம் கைஸ் 30 mm க்ளோஸ்டு இன் வெப்பன் சிஸ்டம் இருக்கு. ஆன்டி சப்மரைன் ரோலுக்காக சில ஆர்பிட்டோஸும் இதில் இருக்கு. முக்கியமானது கைஸ், இது வெறும் போர்க்கப்பல் இல்லை. இந்தியாலேயே வடிவமைச்சு இந்தியாலேயே இதை கட்டி இந்தியர்கள் பயன்படுத்துகிற இந்திய பெருங்கடலோட முன்னணி சோல்ஜர் தான் கைஸ் இது. 2025 மட்டும் INS சூரத் டெஸ்ட்ராயர், INS நீலகிரி ஃப்ரிகேட், INS விசிர் சப்மரீன், INS அர்னால்ட் சோலோ வாட்டர் கிராஃப்ட் முக்கியமாக கைஸ் ஆன்டி சப்மரைன் ரோலுக்காக பயன்படுத்தலாம். INS நிஸ்டார் டிவிங் சப்போர்ட் வெசல், இது எல்லாமே கைஸ் 2025 அடுத்தடுத்து வரப்போகுது. இப்போ கைஸ் கடுமையான டெஸ்ட் பண்ணி இதோட மிஷின்ஸ் ஃபயர் பவர், ஃபயர் ஃபைட்டிங், நேவிகேஷன், கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாமே ரெடியாக இருக்கு. ஆகஸ்ட் 26 இந்த 2 போர்க்கப்பல்களும் இந்திய கடற்படை கிட்ட ஒப்படைக்கப்படும். இது இந்திய கடற்படையோட ஒரு பவர் மட்டும் இல்ல, மேட் இன் இந்தியா திட்டத்தோட உண்மையான வெற்றி. இதுவரைக்கும் கைஸ் ஒரு போர்க்கப்பலை தனியா ஒரு நாடு உருவாக்கணும்னா அது வந்து சீனாவோ ரஷ்யா இல்ல அமெரிக்காவோ தான் இருக்கும். இப்ப இந்தியாவும் இதை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர்க்கப்பல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.